செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை நாம ஒரு புது டெக்னாலஜின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இதுக்கான ஐடியாஸ், இதுக்கான அடித்தளம் நம்ம பழந்தமிழ் இலக்கியத்திலே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த ஆச்சரியமான ஆழமான தொடர்புகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது மனுஷன் தன்ன மாதிரியே யோசிக்கிற ஒரு மெஷினை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டது நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்லைங்க. இது பல 100 வருஷமா நம்ம இலக்கியங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ஒரு பெரிய கனவு. அந்த பெரிய கனவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. தமிழ்ல சொல்லணும்னா ரொம்ப அழகா செய்யறிவுன்னு சொல்லலாம். சரி, முதல்ல இந்த செய்யறிவுனா என்னன்னு சிம்பிளா பாத்துருவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மிஷினுக்கு நம்மளோட மூளையை எடுத்து பொருத்துற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம உருவாக்குற விஷயங்களுக்கு அறிவை கொடுக்கணும்னு மனுஷன் ஆசைப்பட்டது இப்போ இந்த செய்யறிவு வழியா நிஜமாகிட்டு இருக்கு. இந்த அறிவு பத்தி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, அறிவுடையார் எல்லாமுடையார்னு. இன்னைக்கு ஏஐ என்ன பண்ணுது, கோடிக்கணக்கான டேட்டாவை வச்சு தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு வகையில வள்ளுவர் சொன்ன அந்த உண்மையை டெக்னாலஜி மூலமா நிரூபிச்சுட்டு இருக்கு இல்லையா? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு குறள் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூப்பர் மாடர்ன் ஏஐ எப்படி வேலை செய்யுதுங்கிறத அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி விளக்குதுன்னா பாருங்களேன். வள்ளுவர் இதை எழுதும்போது ஒரு நல்ல மந்திரி எப்படி இருக்கணும்னு தான் சொன்னார். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார், அவரே அறியாம 2000 வருஷம் கழிச்சு வரப்போற ஒரு டெக்னாலஜியோட, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மொத்த ஒர்க்கிங் பிரின்சிபலையும் விவரிச்சிருக்கார். இப்ப இந்த டேபிள பாருங்களேன், அந்த கனெக்ஷன் எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். வள்ளுவர் சொன்ன கருவி இருக்கே, அதுதான் ஏஐக்கு தேவையான டேட்டா, அதாவது தகவல். அவர் சொன்ன காலம் தான் இன்னைக்கு நாம சொல்ற ப்ராசஸிங் ஸ்பீட். செய்கைங்கிறது அல்கோரிதம், அதாவது இந்த மெஷின் என்ன செய்யணும்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கடைசியா அருவினைங்கிறது நாம அடைய நினைக்கிற கோல், நம்மளோட இலக்கு. ஆனா பாருங்க, வள்ளுவரோட இந்த ஞானம் மட்டும் தனியா வந்ததில்ல. இந்த சிந்திக்கும் மெஷின் பற்றிய கனவு இருக்கு, இது மனுஷங்களோட வரலாறுல ஒரு ரொம்ப ரொம்ப நீண்ட பயணம். வாங்க, அந்த பயணத்தை ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி பார்த்துட்டு வருவோம். கிரேக்கத்துல அரிஸ்டாட்டில் யோசிச்சதுல ஆரம்பிச்சு நம்ம சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்துல வர்ற தானியங்கி பொம்மைகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, மனுஷ மாதிரியே வேலை செய்யற ஒன்னு உருவாக்கணும்ன்ற ஆசை ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம கூடவே வந்திருக்கு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 1950ல நவீன கம்ப்யூட்டரோட தந்தைன்னு சொல்ற ஆலன் டூரிங் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேள்வியை கேட்டார். மெஷினால யோசிக்க முடியுமா? இந்த கேள்விதான் உலக புகழ்பெற்ற ஒரு டெஸ்ட்டுக்கே காரணமா இருந்துச்சு. இந்த டியூரிங் டெஸ்ட் ரொம்பவே சிம்பிள், ஆனா ஜீனியஸான ஒரு ஐடியா. எப்படின்னா, ஒருத்தர் ஒரு ரூம்ல இருப்பாரு, அவர் கூட டெக்ஸ்ட்ல 2 பேர் பேசுவாங்க. ஆனா அந்த 2 பேர்ல ஒருத்தர் நிஜமான மனுஷன், இன்னொருத்தர் கம்ப்யூட்டர். இப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரூம்ல இருக்கிறவர் இது மனுஷன் இது மெஷின் அப்படின்னு சரியா கண்டுபிடிக்க முடியாம திணறினா அந்த மெஷின் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது அது மனுஷ மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். சரி, மெஷின் மனுஷ மாதிரி யோசிக்கிறது ஓகே. ஆனா ஒரு வேலையை கொடுத்தா அது எப்படி செஞ்சு முடிக்குது? ஏஐ உலகத்துல இத ஏஜென்ட், அதாவது ஒரு முகவர்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணுமா? நாம நேரா நம்ம இராமாயணத்துக்கே போகலாம் வாங்க. ஒரு ஏஜென்ட்னா என்ன? சிம்பிளா அது தன்னோட சுற்றுப்புறத்தை கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு இலக்க அடையறதுக்காக செயல்படுற எதுவா வேணாலும் இருக்கலாம். இதுக்கு நம்ம இலக்கியத்துல ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் யார் தெரியுமா? நம்ம அனுமன். இலங்கைக்கு அவர் போன அந்த மிஷன் தான் அது. எல்லா ஏஐ ஏஜென்ட்டுக்கும் முதல்ல ஒரு யூசர் வேணும், அதாவது கட்டளையை கொடுக்க ஒருத்தர். நம்ம கதையில அந்த யூசர் யாரு? நம்ம ஸ்ரீராமர். அடுத்து அந்த ஏஜென்ட் வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் என்விரான்மெண்ட், அதாவது சூழல். அனுமனுக்கு அந்த என்விரான்மெண்ட் எது? பயங்கரமான கடலும் யாரும் நுழைய முடியாத இலங்கை நகரமும் தான். அந்த சூழலுக்குள்ள போனதும் ஏஜென்ட் என்ன பண்ணும்? சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கும், டேட்டாவை சேகரிக்கும். இதைத்தான் பெர்செப்ஷன்னு சொல்றோம். அனுமன் என்ன பண்ணார்? எதிரிகளோட பலம் என்னன்னு பார்த்தார், சீதை எங்க இருக்காங்கன்னு தடயங்களை தேடினார் இல்லையா? இப்படி கிடைச்ச தகவலை வச்சு அந்த ஏஜென்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கும், ஒரு செயலை செய்யும். அனுமன் கடலை தாண்டினதும் ராமர் கொடுத்த மோதிரத்தை சீதை கிட்ட கொடுத்ததும் இதெல்லாம் தான் அந்த ஆக்ஷன்ஸ். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த எல்லா வேலைகளும் ஒரே ஒரு தெளிவான இலக்க, அதாவது கோலை நோக்கி தான் நடக்குது. அந்த கோல் என்ன? சீதையை கண்டுபிடிச்சு அவங்க பத்திரமா இருக்காங்கன்ற செய்திய திரும்ப கொண்டு வந்து சேர்க்கறது தான். ஆனா அனுமன் தன்னோட இலக்க அடைய அறிவை மட்டும் பயன்படுத்தல, அவர் அறத்தோட பாதையிலே நடந்தார். இதுதான் நம்மளை இந்த உரையாடலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு வருது. அதாவது இந்த பவர்ஃபுல்லான டெக்னாலஜியும் நம்மளோட பாரம்பரிய மனித விழுமியங்களும் சந்திக்கிற அந்த புள்ளிக்கு. ஏஐ எப்படி வேலை செய்யுது? டேட்டா, கணக்கு இதெல்லாம் வச்சுதான்.
அது ஒரு குளிர்ச்சியான தர்க்க உலகம். ஆனா நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள் எதை பத்தி பேசுது? கருணை, நீதி, அன்புன்னு மனித உணர்வுகளோட கதகதப்பு பத்தி பேசுது. இந்த விஷயங்களை ஒரு மெஷினால இப்போதைக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் சொல்றோம், மனித உணர்வுகளையும் எது சரி எது தப்புங்கிற அறநெறிகளையும் இவ்வளவு ஆழமா சொல்ற நம்ம இலக்கியம், நாம உருவாக்க போற இந்த செய்யறிவு நல்ல வழியில போக ஒரு சூப்பரான அறநெறி வழிகாட்டியா, ஒரு எத்திக்கல் கைடா இருக்க முடியும். சோ நாம ஏஐய வச்சு ஒரு புது உலகத்தையே கட்டிட்டு இருக்கோம். இந்த வேகமான பயணத்துல நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. நம்ம முன்னோர்களோட 1000 வருஷத்த ஞானத்தை ஒரு வழிகாட்டியா வச்சு இந்த தொழில்நுட்பம் மனுஷங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யற மாதிரி நம்மளால பாத்துக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.